அடி தூள். கேன்சர் சிகிச்சையில் அதிரடி திருப்பம். மனித உடலில் புதிய உறுப்பை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள். நெதர்லாந்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் மனித தொண்டையில் ஒரு புதிய உறுப்பை வியக்கத்தக்க வகையில் கண்டுபிடித்துள்ளனர். 2020ஆம் ஆண்டில் ஒரு புதிய புற்றுநோய் ஸ்கேன் பரிசோதனையின் போது தொண்டையின் மேல் பகுதியில் ஆழமான சுரப்பிகளின் தொகுப்பை தற்செயலாக கண்டறிந்தனர். இந்த கண்டுபிடிப்பு மனித உடற்கூறியல் பற்றிய புரிதலை மாற்றக்கூடும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட டியூபாரியல் உமிழ்நீர் சுரப்பிகள் என்று அழைக்கப்படும் சுரப்பிகள் மூக்கின் முன்னால் உள்ள பகுதியை நன்கு உயவூட்டுவதாக வைத்திருக்க உதவும் என்று நம்பப்படுகின்றது. ஆம்ஸ்டர்டாமில் உள்ள நெதர்லாந்து புற்றுநோய் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் புரோஸ்டேட் புற்றுநோயை கண்டறிய கம்ப்யூட்டர்டு டோமோகிராஃபி மற்றும் பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி ஆகியவற்றை இணைக்கும் ஒரு புதிய PSMA மற்றும் PET CT ஸ்கேனை சோதித்து வந்தனர். இந்த செயல்முறையின் போது நோயாளிகளின் உடலில் கதிர் இயக்கத்தை செலுத்திய போது மூக்கின் பின்னால் உள்ள பகுதியில் எதிர்பாராத 2 பகுதிகள் ஒளிர்வதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். சுமார் 1.5 அங்குல நீளமுள்ள இந்த சுரப்பிகள் ஏற்கனவே அறியப்பட்ட முக்கிய உமிழ்நீர் சுரப்பிகளைப் போலவே இருந்தன. மனிதர்களுக்கு 3 செட் பெரிய உமிழ்நீர் சுரப்பிகள், ஆனால் இது புதியது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து 100 நோயாளிகளிடம் அதே பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு புதிய சுரப்பி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தலை மற்றும் கழுத்து கட்டிகளுக்கான கதிர்வீச்சு சிகிச்சை எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை ஆய்வாளர்கள் ஆராய்கின்றனர். அறியப்பட்ட உமிழ்நீர் சுரப்பிகள் கதிர்வீச்சால் பாதிக்கப்படுவதால் நோயாளிகள் சாப்பிட, விழுங்க மற்றும் பேசுவதில் சிரமப்படுவர். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சுரப்பிகளும் இதே விதமான பாதிப்புகளையே ஏற்படுத்தும் என்பதும் ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. அடுத்த கட்டமாக சிகிச்சையின் போது இந்த சுரப்பிகளை எவ்வாறு பாதுகாப்பது மற்றும் எந்த நோயாளிகள் அதிகம் பயனடைவார்கள் என்பதை கண்டறிவதற்கான ஆராய்ச்சிகளை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது.